ஹலோ பூசாரி, நான் தான் தமயந்தி பேசுகிறேன். கிளம்பிட்டீங்களா? அதோ வந்துக்கிட்டே இருக்கம்மா. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களாம்மா? எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் பூசாரி. நீங்கள் வந்தால் நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லல? இல்லை, யார்கிட்டையுமே சொல்லலைங்க. சரி, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு பூசாரியும் சொல்கிறாரு. உடனே சுரேஷ் வரான். என்ன தமயந்தி, பூசாரிக்கு ஃபோன் பண்ணியா? வரேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இப்போதாங்க ஃபோன் பண்ணேன், அவர் கிளம்பிட்டுன்னாரு. பூஜைக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. பூஜைக்கான தேவையான எல்லாமே பண்ணிட்டு மீதியெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பூசாரி வராரு. என்னம்மா, உங்க வீட்டுக்கார் இருக்காரு, உங்க வீட்டுக்காருக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொன்ன, இப்ப எப்படி அவர் இருக்காரு அப்படின்னு பூசாரி கேட்க, தமயந்தியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். அட கடவுளே, அந்த பேய் இத்தனை வேலை பண்ணிருக்குதாம்மா. நல்ல வேலை உங்களுக்கு தாயத்து அந்த தீர்த்தமெல்லாம் கொடுத்தது நல்லதா போச்சு. ஆமாம் சாமி, எங்கள் வீட்டுக்காரையே கொலை பண்ண வந்துருச்சு, ராணியையும் கொலை பண்ண வந்துருச்சு. 2 பேர்த்தையும் நான் தான் காப்பாற்றினேன். நீங்கள் கொடுத்த தாயத்தினாலேயும் தீர்த்தத்தினாலேயும் தான் காப்பாற்றினேன். அதனால எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரும் நம்ம கூட பூஜையில் இருப்பார். சரிம்மா, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீல? பண்ணிட்டேன் பூசாரி. சரி, இந்த இடத்துல பண்ணா வெளியே சத்தம் கேட்கும். உள்ள ஏதாவது ரூம் இருந்தா நம்ம அங்க போய் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை செய்யறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுமா. உள்ள ஏதாவது ரூம் இருக்கா? உள்ள ஒன்று இருக்கு, வாங்க உள்ள போய்க்கலாம் அப்படின்னு பூசாரியும் தமயந்தி சுரேஷ் எல்லாரும் பூஜை பண்ண போகிறாங்க. எங்கம்மா உன் கூட வந்த அந்த பொண்ணை காணோம்? அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க பூசாரி, அதனால அவர் வீட்டிலே இருக்கா. அவள் வரமாட்டா, நம்ம மட்டும் பண்ணிக்கலாம். சரிம்மா, சரி, இப்ப நான் மந்திரம் போட்டு அந்த பேய கூப்பிட போறேன். அந்த பேய கட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். என்னை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடாதீங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்னபடியே செய்யறோம். உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். என்ன நடந்தாலும் இந்த ரூமை விட்டு வெளியே போக மாட்டோம். அந்த தாயத்து 2 பேரும் கட்டியிருக்கீங்கல்ல? கட்டியிருக்கோங்க சாமி. சரி, நான் போய் பூஜை பண்றேன் அப்படின்னு அந்த பூசாரி போய் உக்காடுறாரு. உட்காந்து மந்திரமாக சொல்கிறாரு. உடனே அந்த பேயை இழுக்குது. என்ன இது? என்னை இப்படி போட்டு இழுக்குது. ஏதோ ஒரு சக்தி என்னை இழுக்கிற மாதிரியே இருக்குதே. நான் எவ்வளோ இது பண்ணி முன்னாடி வந்தாலும் என்னை இழுத்துக்கிட்டே இருக்குதே. எல்லாம் அந்த பூஜை பண்ணுற வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அதோட எல்லா சக்தியும் கொடுத்து தள்ளுனாலும் பூசாரி பண்ணுற பூஜை அந்த பேயை இழுத்துக்கிட்டு வருது. அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து அந்த பேயும் வந்துருச்சு.